ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தாயின் மிக்க கருணை கொண்ட நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை விழிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போச்சு பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் நம்மை போல் இந்த மாயா சரீரமாகிய தூலம் ஏற்று வந்து தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் இதுவரை நமக்கு வசந்தமாக நமது பெருமானவர்கள் தந்தருடைய அந்த வேத கிரந்தங்கள், திருமஞான அருளமுதம், மான்மதி குரல், திருமெய்ஞான குரல், எம்மபட ரெடிபடு கோடாயுதக்கூர் முதலான நமது வேத கிரந்தங்களிலிருந்து நாம் பகிர்ந்து வந்தோம். இன்று நாம் விஸ்வநாத திருவொலி வசனம் என்கின்ற அந்த வேத கிரந்தத்தில் இருந்து நம் பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தரலி அந்த திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இறைவனுடைய அவதாரம் இந்த பூமியில் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இறைவன் தன்னுடைய கையில் ஒரு கைமுதல் வச்சிருந்தாங்க. அந்த கைமுதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இறைவனை அறியும் சக்தியாகிய அமானிதம் என்ற ஒரு கைப்பொருள். இந்த கைப்பொருளை எந்த ஒரு ஜீவராசிகளும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லாத பொழுது, இந்த மனிதன் மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தான் இதை ஏற்றுக்கொள்வதற்கு யோக்கியமானவன், இதை எனக்கு கொடுங்க, இந்த அமானிதத்தை வச்சு நான் இந்த மண்ணுலகில இருக்கும்போது உங்களை நான் கண்டு கொள்வேன் என்று வாக்கு தந்து அந்த அமானிதத்தை வாங்கி கொண்டு இந்த மண்ணுலகத்திற்கு நாமெல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ வாங்கிட்டு இங்க வந்தோமே, வந்த பிறகு நமக்கு அதெல்லாம் நினைவு இருக்குதா அப்படின்னா நினைவே இல்லை. இங்க வந்ததும் இந்த உலக பராக்கின் காரணமாக அதெல்லாமே நமக்கு மறந்துருச்சு. மறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாயை என்கின்ற ஒரு பெரிய ஒரு நோயின்னு தான் சொல்லணும். அது அந்த நோயினால நமக்கு மறதி நோய் வந்துருச்சு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு. அந்த போல நாம் அந்த இறைவன்கிட்ட எப்படியெல்லாம் வாக்கு தந்து அதை வாங்கிட்டு வந்தோம், இறைவன் கூட எப்படி இருந்தோம், என்ன வாக்கு தந்து இங்க வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மறந்துருச்சு. இப்போ இந்த மாயை என்றால் என்ன? ஒரு முறை கைலாயத்துல நாரதர் திருமால் கிட்ட கேக்குறாங்க, மாயை என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது திருமால் சொல்றாங்க, இந்த கோயில்ல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல 3 முறை முழுகி எழுந்து வா, நான் சொல்றேன் மாயைனா என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவர் நாரதரும் அந்த கோயில்ல போய் அந்த குளத்துல போய் முதல்ல ஒரு முறை முங்கி எழுதுறாரு, 2வது ஒரு முறை முங்கி எழுதுறாரு, 3வது ஒரு முறை முங்கி எழும்போது அவருடைய உருவமே மாறிடுச்சு. ஒரு அழகான பெண்ணாக மாறிட்டார், ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கிறார். அப்போ அவரு அந்த குளத்துல இருந்து முங்கி எந்திரிச்சு ஒரு நல்ல அழகான பெண் வடிவத்துல அவர் வர்றாரு. அப்போ அந்த வழியாக ஒரு ராஜகுமாரன் வர்றாங்க. அந்த ராஜகுமாரன் இந்த அழகான பெண்ணை பார்த்து, இந்த பெண்ணைத்தான் நம்ம திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட கேட்டு, அப்புறம் இவங்க 2 பேரும் சம்மதிச்சு அவங்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல அழகான குழந்தைகள், 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இப்படி அவங்க அழகாக வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் அந்த ராஜா கோயில் குளங்கள்லாம் சுத்தி பார்க்க குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றார். அப்போ இந்த கோயில், எந்த கோயில்ல நம்ம நாரதர் பெண்ணாக மாறினாரோ அந்த கோயிலுக்கே வர்றாங்க. அப்போ நாரதர் இப்ப ஒரு அழகான ஒரு ராணியாக இருக்கிறார். இப்போ இந்த ராணி அந்த கோயிலுக்கு வந்த உடனே அந்த குளத்துல நான் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல குளிக்கிறதுக்காக இறங்குறாங்க. அப்போ அந்த குளத்துல அதே மாதிரி முங்கி எழும்போது ஒரு முறை முங்கி அவங்க எழுதுறாங்க. இப்போ நாரதரா மாறிட்டாங்க.
சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணோம். அவங்களுக்கு கணவனாக இருந்தாரே அந்த ராஜகுமாரரையும் காணோம், அவங்களுக்கு பிள்ளைகளா இருந்தவங்களை காணோம், யாரையுமே காணோம். ஆனா திருமால் மட்டும் அங்க நிக்கிறார். இவர் முழிக்கிறார், என்ன எங்க எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்களே, அவங்களை எல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லும் போது திருமால் மட்டும் நிக்கிறார். அப்போதான் திருமால் அவருக்கு ஞாபகப்படுத்துறார், நீ என்கிட்ட என்ன கேட்ட, மாயைனா என்னன்னு கேட்டீல, இப்ப எல்லாம் எங்கன்னு கேட்டியே, அதுதான் மாயை அப்படின்னு சொல்லி அவருக்கு மாயை அப்படின்னா என்ன, ஒண்ணுமே இல்லை, அது ஒரு நேரம் இருந்தது, இப்ப ஒண்ணுமே இல்லை, இதுதான் மாயை அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போனதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கும் அதே போல எப்படி அந்த நாரதருக்கு நம்ம திருமால்கிட்ட கேட்டது எல்லாமே மறந்து போய் ஒரு மாயையிலே இருந்தாரு, திரும்ப அதை ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த திருமால் தான் ஞாபகப்படுத்தினாங்க. அதே போலதான் நாமும் அந்த சிவபுர திருவிழா நாட்டுல பெருமானவர்கள் கூட தான் இருந்தோம். எப்படி நாரதர் திருமால் கூட இருந்தாரோ, அதுக்கப்புறம் இங்க ஒரு ராஜகுமாரனுக்கு மனைவி ஆனாரோ, அது போல நாமளும் அந்த சிவபுர திருவிழா நாட்டுல இருந்து நாம என்ன கேள்வி கேட்டோமோ தெரியல, இங்க ஒரு மாயை வசப்பட்டு நாம கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நிஜம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு குளத்துல முங்கி எந்திரிச்ச உடனே இதெல்லாம் பொய்ன்னு தெரிய போகுது. அப்படி நம்மள அந்த குளத்துல முங்கி எந்திரிச்சு இதெல்லாம் மாயைன்னு காட்டுவதற்காக அந்த ஈசனும் நம் போல் மாயா தேகம் ஏற்றி நமக்காக இறங்கி மறந்து போய் திரியிறமே, இவனுக்கு ஞாபகப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களும் மாயா தேகம் ஏற்று அவங்க இந்த மாயா தேகம் ஏற்று வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா நம்மை காப்பதற்காக நம்மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் இந்த மாயா தேகம் ஏற்று இங்க தான் யார் என்று வெளிப்படுத்தி காண்பித்தருளி அந்த திருவாக்கியங்களை எல்லாம் தான் நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ இன்னைக்கு விஸ்வநாத திருவள்ளுவசனம் பக்கம் 3 பார்ப்போம். தெய்வம் ஒன்று இருக்கிறது என்ற நினைவை மக்களுக்கு உண்டாக்குவதற்காக வேண்டியே இவ்வளவும் செய்து வைத்தார்கள். ஆனால் அது இன்று என்ன ஆகிவிட்டது? கல்லாகிய நகலையே தெய்வம் என்று மக்கள் வலுவாக பிடித்து கொண்டு அலைகிறார்கள். இப்போ தெய்வம்னு நினைச்சு இந்த உலகத்துல ஒரு சிலைய, ஒரு கற்சிலையவோ ஒரு செம்பு சிலையவோ அல்லது ஒரு மண்ணாலையோ செஞ்சு அதுல காயத்ரி மந்திரத்தை அதுல ஏற்றி அதை வணங்கிக்கிட்டு இருக்காங்களே. எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நகல் தான், இந்த மாதிரி அசல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக அது செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது என்னாச்சு அப்படின்னா, அந்த கல்லாகிய நகலையே தெய்வம்னு நினைச்சு மக்கள் வலுவாக பிடிச்சுக்கிட்டு அதுல மாற்ற முடியல அவங்கள. அதனால் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுள் ஒன்று உண்டு என்று சொல்பவன் முட்டாள் என்று நாஸ்திகன் முரட்டுத்தனமாக பேசி மக்களை விரட்டுவதற்கு கிளம்பி விட்டான். இப்படி இதெல்லாம் நகலாக இவங்க இப்படி செய்யறத பார்த்து சில பேரு இந்த கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நாஸ்திகம் பேசுற மக்களும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஆஸ்திகம் பேசுற மக்களால நிரூபிச்சு காட்ட முடியல. அதனால அவனை கண்டு மக்கள் அஞ்சி ஓடி ஒளிகிறார்கள். கொஞ்சம் புத்திமானாக உள்ளவர்கள் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டால் நம் பேச்சு கேள்வி படத்திற்கு நிற்காதே என்று பயப்படுகிறார்கள். அப்போ அந்த நாஸ்திகம் பேசுறவங்க கேட்கிற கேள்விக்கு இந்த ஆஸ்திகவாதிகளால பதில் சொல்ல முடியல. அதனால ஒதுங்கி போயிடுறாங்க இவங்க. மெய்யை நாம் காணாமல் போட்டுவிட்டோம் என்று எண்ணி அவர்களும் மறுத்து பேசுவதை கைவிடுகிறார்கள். இவ்வாறு அநேகம் பேரை தெய்வ நம்பிக்கை இல்லாத நாஸ்திகர்களாக அவர்கள் ஆக்கிவிடுகிறார்கள். நிஜமான காயத்ரி, அந்த மந்திர ரூபி நம் கையகத்து இருந்தால் அந்த நாஸ்திகன் நாக்கை அது அறுத்தெறிந்து விடும் அல்லவா? ஏன் பேச முடியல ஆஸ்திகம் பேசுறவங்களால? நாஸ்திகம் பேசுறவங்ககிட்ட மெய் இல்ல, இவங்க கையில மெய்யை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த நிஜமான மெய் நம்ம கையகத்துல இருந்தா, அந்த நிஜமான மந்திர ரூபி, அந்த நிஜமான காயத்ரி நம்ம கையகத்துல இருந்தா, அந்த நாஸ்திகம் பேசுறவன் நாக்கு அறுத்துடலாமே. அவன் நாக்கு அறுக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாமே.
அப்போ இந்த ஆஸ்திகவாதிகளால ஏன் கேட்க முடியல அப்படின்னா மெய் அவர்கள் கையில இல்ல. ஆனா நம்ம கிட்ட எல்லாம் பெருமானவர்கள் அந்த மெய்யை நமக்கு எடுத்து கொடுத்து நம்ம கிட்ட யாரும் பேச முடியாதபடி அவங்க போய் அவங்ககிட்ட வாய் போடாத, அவர்கள் எல்லாம் நிஜ புலிகள். இப்போ இன்னைக்கு தொடங்கும் போதே தற்செயலா நான் கொடா இதை கூற திறந்தேன், அந்த வாக்கியம் தான் வந்தது. ஒரு நிஜமான புலி இந்த காருண்ய பசுவேடம் போட்டு கொண்டு நிற்கிறது. ஒரு நிஜமான புலி நம்ம பெருமானவர்களாக ஒரு சாந்த சொரூபியாக ஒரு காருண்ய பசுவாக, ஏன் நாமெல்லாம் பசுக்களாக இருக்கோம். பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதி இறைவனாக இருக்கிறாங்க, நாமெல்லாம் பசுக்களாக இருக்கிறோம். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பதி இறைவன் பரமாத்மா, பசுக்கள் நாம ஆத்மா. இந்த பசு இறைவனை நோக்கி செல்ல வேண்டியது அந்த பின்னால இருக்கிற பாசத்தை நோக்கி போயிருது. அதுதான் மாயையாகவும் மலமாகவும் மும்மலமாகவும் இருக்கு. அந்த இறைவனை நோக்கி போகாம இந்த பாசத்தை நோக்கி போய் அது வீணா போகுது. அது திரும்ப அந்த பதி பக்கம் அந்த பசுவை இழுப்பதற்காகத்தான் ஒரு நிஜமான புலி நம்மை போலவே பசுவேடம் போட்டுக்கொண்டு இந்த பசுக்களோடு பசுக்களாக இருந்து நம்மை அரவணைத்து செல்வதற்காக அவங்க தூளம் எடுத்து வர்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், ஒரு மெய்யான செயல் நம்ம கையில கிடைச்சா அந்த நாஸ்திகம் பேசுறவங்க நாக்கெல்லாம் அறுத்து எறிகிற மாதிரி நம்ம பதில் கொடுக்கலாமே. ஒரே ஒரு நாள் மெய்வெளிச்சாலைக்கு வந்துட்டு போனாலே, அந்த மெய்ப்பொருள் கையில கிட்டினாலே எந்த நாஸ்திகனும் அவங்க முன்னால நிக்க முடியாது. பதில் அப்படி விழுமை. தெய்வத்தை பார்த்தாயா, கண்டாயா, எமக்கு காட்டுவாயா என்றெல்லாம் அவர்களால் கேட்க முடியாதே. பெருமான் அவர்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நம்ம பார்த்தோமே, தெய்வத்தை காட்டுறீங்களாமே, கடவுளை காட்டுறீங்களாமே. காட்டுறேன், பாக்குறியா, ஆம்பளையா இருந்தா பாரு, வேடியா இருந்தா சிலையை கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்களே. அது போல இன்னைக்கு நமக்கும் பேசக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காங்களே. பாக்குறோம், காட்டுறோம், பாக்குறியா, இருந்து பாரு, எப்படின்னு எட்டி பார்த்தீங்கன்னா தெரியாது, தொடர்ந்து வா பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த பேசக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்காங்களே பெருமானவர்கள். அப்போ ஏனெனில் காயத்ரியை நேருக்கு நேர் அவங்களுக்கு காட்டுவதற்கு இப்போது இதோ ஆள் வந்து விட்டார்களே. அப்போ ஏன் நமக்கு அந்த வல்லமை வந்தது? காயத்ரிய காட்டுறியான்னு கேட்கிறவங்களுக்கு நேருக்கு நேர் காட்டுவதற்கு இப்போது இதோ ஆள் வந்து விட்டார்கள். அப்போ பெருமானவர்கள் நம்மை போல இந்த பசுக்களோடு பசுக்களாக இருப்பதற்காக அந்த நிஜமான புலி ஒரு காருண்ய பசு வேடம் பூண்டு நம்மோடு அவதாரம் செய்வதை இந்த திருவாக்கியத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்கம் 7 விஸ்வநாத திருவள்ளுவனம் பக்கம் 7 பார்ப்போம். நாம் இப்ப பேசினது உலகத்தவரின் பிரசங்கமா? அப்படி ஒரு நிஜமான புலி காருண்ய பசு வேடம் பூண்டு கொண்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, அது இந்த உலக மக்கள் எல்லாம் பிரசங்கம் செய்யறாங்களே, அது போல ஒரு பிரசங்கமா? இல்லை. பலவாறான பிரசங்கம் செய்ய உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவ்வாறு செய்ய எமக்கு தெரியாது. சும்மா ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் பிடிச்சு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த பிரசங்கமா பெருமானவர்களுடைய பிரசங்கம்? இதுக்கு பேர் பிரசங்கம் சொல்லலாமா? உயிருக்கு வேண்டிய வார்த்தைகள் அல்லவா, அது உயிராணி திருவசனம் அல்லவா? அவ்வாறு செய்ய எமக்கு தெரியாது. ஒவ்வொருடைய ஜீவனிலும் உயிர் ஆணியாக நின்று சரணகமலாலயத்தின் ஜோதி சொரூபமாக இந்த மனுத்தலைகள் எல்லாம் அதை பெற வேண்டுவதற்கே எம் வார்த்தைகள் அனைத்தும். எதுக்காக பெருமான் அவர்களுடைய வார்த்தைகள்? ஒவ்வொருத்தருடைய ஜீவனிலும் அந்த உயிரானது ஆணியாக நின்று ஜோதி சொரூபமாக இருக்குது. அதை இந்த எல்லா மனுத்தலைகளும் பெற வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும், அதை பிரகாசப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும். உலக பேச்சை போல் இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. இங்கு உங்கள் முகம் பார்த்து சும்மா பேசிவிட்டு போகிறவர் அல்ல. நாம் பேசிட்டு மட்டும் போறவங்க அல்ல, எல்லாமே செயல்ல செய்து காட்டக்கூடியவர்கள். இதோ பல்லாயிரக்கணக்கான 69 ஜாதிகளை சேர்ந்த மக்கள் அந்த செயலை செஞ்சாங்கன்னு காட்டுறதுக்கு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாட்சிக்கு இருக்காங்களே. எம் கைவான செயலுக்கு சாட்சியாக உங்கள் கண்முன்னே திரண்டு இருக்கிறார்கள்.
இவர்கள் பெற்றுள்ள ஜீவமாணிக்க அருஞ்செயலை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே எம் பேச்சு. அப்போ இத இந்த உலக மக்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானவர்களுடைய அந்த பேச்சு. அதுக்காகத்தான் அந்த ஒரு நிஜமான ஒரு புலி காருண்ய பசுவேடம் போந்து நம்மளை போல இந்த பசுக்கள் எல்லாம் அந்த பதியை சார வேண்டும் என்பதற்காக இந்த பாசத்தின் பக்கம் போய் இந்த மலம் மும்மலம் ஆகிய ஆணவம் கண்மம் மாயை அந்த மாயையில சாய்ந்து விடாதபடிக்கு அந்த பதியின் பக்கம் நம்ம எல்லாம் இழுத்து செல்வதற்காக அவர்கள் அவதரிக்கிறார்கள். விஸ்வநாத திருவள்ளுவசனம் பக்கம் 9 பார்ப்போம். இந்த மெய்வெளியில் தலை கொடுத்து இச்சந்நிதியில் புனல் ஜென்ம மறுபிறப்பு பெறுகிற காலத்தில் தான் இந்த அடையாளத்தை விளக்கமாக உணர முடியும். ஒரு பெரிய அடையாளம் இருக்கேன், சொர்க்கபாதி வாழ்வுக்கு போறதுக்கும் அந்த நரக வாழ்வுக்கு போறதுக்கும் அடையாளம் இருக்கே. இப்போ அதுக்கு முந்தினதை பார்ப்போம். மனிதனாக பிறந்த நீ கோடி காலத்திற்கும் சாகவே முடியாது என்று எம்முடைய பிரத்யட்ச தவையேற்றத்தால் நாம் தீர்ப்பளிப்போம். அந்த அகமிய திருச்செயல் எம் கையகத்தில் இருக்கிறது. சாவதற்காக உன்னை மனுவாக இறைவன் படைக்கவில்லை. எவனோ மெய்யறிவு இல்லாத ஒரு சும்பன் நாம் செத்து போவோம் என்ற விஷத்தை மக்கள் தலையில் ஏற்றி விட்டதால் எல்லோர் நினைவிலும் குடி கொண்டு விட்டது. எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பெருமான் அவங்க கேட்பாங்க ஒளிநாடாவில், ஒரு பசு செத்து போச்சு, ஒரு நாய் செத்து போச்சு, ஒரு ஆடு மாடு செத்து போச்சுன்னா ஒத்துக்கலாம். உங்க அப்பன் பாட்டன்லாம் செத்து போனானா? செத்து போனா நீ ஏன் வருஷம் திவசம் கொடுக்குற? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தானே திவசம் கொடுக்குற. அப்ப செத்து போகல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. உங்களுக்கிடையில் வேத சாஸ்திரிகள் முதலிய எவ்வளவோ படித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து நரக சொர்க்கத்திற்கு வயது என்ன சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியுமா? தெரியாது. பரமபதமாகிய சொர்க்கபதி வாழ்வு கற்பாந்த கோடி கால வாழ்வாச்சே. அது போலவே நரக வாழ்வும் அதே நீண்ட கால வயதுடையதாச்சே. இவற்றை அனுபவிக்க விதித்தது மனு தலைகளுக்கு தானே. ஆகவே மனு சாகிறது எப்போது? எப்பவும் இல்லை. நரகம் சொர்க்கம்னு ஒண்ணு இருக்க எக்கோடி காலத்துக்கு அது யாருக்காக? மனுஷனுக்காகத்தானே. செத்து போயிட்டா அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்ப இவன் எக்கோடி காலமும் இருக்கிறதுக்காகத்தானே அந்த நரகம் சொர்க்கம் எல்லாம் படைக்கப்பட்டு வச்சிருக்கு. அப்ப அவரவர் தங்களுடைய செயல்களால இதை அடையணுமே. போனால் நித்திய சொர்க்கமாகிய இன்ப வீட்டிற்கு போக வேண்டும். இல்லாவிட்டால் நரகமாகிய கற்பாந்த கோடி கால அவஸ்தை வீட்டில் கிடந்து உழல வேண்டும். நீங்க அவஸ்தை வீட்டுக்கு போக யாராவது சம்மதிப்பீர்களா? இறந்து ஜீவிக்கிற ஒரு மனிதனா இருப்பினும் அதற்கு சம்மதிக்க மாட்டானே. மகிழ்ச்சிகர சொர்க்க வாழ்வை அடையும் சத்திய மார்க்கம் வெகு காலமாய் கிட்டாமல் போய்விட்ட குறையினால் அதை பற்றி மக்கள் மறந்தே போய்விட்டார்கள். அந்த சொர்க்கப்பதிக்கு போகணும்னு தானே ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் அதுக்குத்தானே சம்மதிப்பான். நகரத்துக்கு போக சம்மதிக்க மாட்டானே. அப்ப அதுக்குண்டான மார்க்கம் என்ன? அதுக்கு நாம என்ன செய்யறோம்? அதை மறந்து போயாச்சு. அதை தெளிவாக முறையாக நினைவூட்டினால் ஞாபகத்திற்கு வரத்தான் செய்யும். அப்ப அதை முறையாக ஞாபகம் ஊட்டுவதற்கு நமக்கு ஒருத்தவங்களுடைய துணை தேவையாக இருக்கிறது. அப்போது மனிதனுக்கு வரும் சாவு என்பது சொர்க்கம் அனுபவிக்கவோ அல்லது ரௌரவாதி எரிநரகத்தில் அவஸ்தை உடல் எடுத்து அவஸ்தை உறவோ நுழையும் வாசல் என்று தெரிய வரும். அப்ப சாவுங்கிறது உனக்கு அதோட ஒரு முடிவெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து வாழ போறியே, அதுக்கு ஒரு நுழைவு வாசலாக இருக்கு. அது சாவே அல்ல. அவன் அதனுள் நுழையும் போதே இவன் உடலில் அதற்கான அடையாள முத்திரை பதிப்பிக்க பெறுகிறது. அப்போ இவன் எதுக்குள்ள நுழைகிறானோ அதுக்கான ஒரு அடையாள முத்திரை அந்த தூலத்திலே தெரியுமே. அந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு பெருமான் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்களே. அந்த தேகத்தினுடைய அடையாளங்கள் சொர்க்கத்துக்கு போற தேகத்துக்கும் நரகத்துக்கு போற தேகத்துக்கும் இந்த தேகத்திலேயே எவ்வளவு அடையாளங்கள் இருக்கு. அந்த முத்திரை அடையாளம் எமக்கும் எம் மக்களுக்கும் தான் தெரியும். அது கூட இந்த உலக மக்களுக்கு தெரியாது. செத்தாலே உடம்பு விரைச்சு போயிரும், நாரி போயிரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம பரிசுத்த பிரயாணம்னு ஒண்ணு இருக்கே என்பதை கூட எடுத்து சொல்வதற்கு நாதி இல்லாத உலகமாக இருக்கிறது இது.
இந்த மெய்வெளியில் தலை கொடுத்து இச்சந்நிதியில் புனல் ஜென்மம் மறுபிறப்பு பெறுகிற காலத்தில் தான் இந்த அடையாளத்தை விளக்கமாக உணர முடியும். இவையெல்லாம் ஒருவர் சொல்லி கேட்டு தெரிந்து கொள்வன அல்ல. தனக்குத்தானே அந்த எல்லையில் அறிவுபூர்வமாக இவை விளங்கி யாரும் காண நிற்கும். இவன் மனு தேகம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எத்தனையோ சிறப்புகள் இன்று இவனால் செய்து முடிக்க பெற்றுள்ளன என்பதை நாம் இன்று பார்க்கிறோம். இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு வந்ததுனாலதான் இந்த உலகமே சிறப்படைஞ்சிச்சு. இந்த மனிதன் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆடு மாடுகள் இந்த மிருகங்கள் மட்டும் இருந்து மனிதன் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தை மகா சிறப்புடைய உலகமாக ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த மனு உடலோடு வரவில்லை எனில் இந்த பட்டணம் இவ்வளவு அலங்காரமாக இருக்குமா? இப்போ நம்ம ஒரு ஊரை பார்க்கும்போது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த பட்டணமே வேற மாதிரி மாறி இருக்குமே. அந்த மாற்றங்களை எல்லாம் செய்தது யாரு? இந்த மனிதன் தானே. பெருமானவர்கள் கூட வெளிநாடாவில் அறிவிச்சுவாங்க. இந்த கொங்கு நாடு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கொங்கு நாட்டில் தான் பிறந்தேன். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த நான் பார்த்த கொங்கு நாட்டு மக்களா, நான் பார்த்த கொங்கு நாடா இது? மதராஸ் பட்டணம் தோத்து போயிடும் போலயே அப்படி இருக்கே இந்த கொங்கு நாடு அப்படின்னு பெருமான் அவங்க அறிவிச்சுவாங்க. அப்ப இந்த மாற்றங்களை எல்லாம் செய்தது யார்? இந்த மனிதன் தானே. யானைகளும் பெரிய பெரிய குதிரைகளும் மகா பலம் கொண்ட வாகனங்களும் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்த பட்டணத்தை இப்படி அழகு பிறங்க செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு சிறப்பானதை செய்ய மற்றதுக்கு முடியவே முடியாது. நாரடித்து விட்டு போகுமே தவிர ஒரு சிறப்பானதை செய்ய முடியுமா? முடியாது. இந்த வல்லப செயல் கொண்டு தன்னை அலங்கரிக்க அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ இந்த வல்லப செயல் இருக்கே மனிதனுக்கு, இந்த பட்டணத்தை எல்லாம் அழகுபடுத்துற, எல்லாத்தையும் அழகுபடுத்துற, உன்னை அந்த சாவுடைய நேரத்துல அழகுபடுத்தக்கூடிய அந்த கல்வியை நீ கற்றாயா? உன்னை அழகுபடுத்திக் கொள்ள தெரியணுமே. சாவு நேரத்துல கோரமாகிய எவன் கைவசப்பட்டு கோரமா போயிடுறியே. வாழ்வின் இறுதியில் ஒரு நேரம் வருதே, சாவு மோதினால் நாரி நலங்குலைந்து போகாமல் தேவ அழகு இவன் முகத்தில் பிறந்த செய்யும் நித்திய காரண காரிய செயலை இங்கே இது நாளில் எம்மால் உங்களுக்கு செய்து வைக்க முடியும். இது மெய். அப்போ உன்னை அந்த சாவுடைய நேரத்துல உன்னை அழகுபடுத்துவதற்கு, ஒரு தேவ அழகு உன்னுடைய முகத்துல ஜொலிக்க செய்வதற்காகத்தான், அந்த செயலை செய்வதற்கு என்னால் முடியும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இது பொய் இல்லை, இது மெய். அப்போ அவங்க எதுக்காக வந்தாங்க? இந்த மாயை வசப்பட்டு நாம எல்லாத்தையும் மறந்து போய் திரியிறோமே, அதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம திரும்பவும் நம்மளை எங்க இருந்து வந்தோமோ அந்த திருக்காயிலாயத்துக்கு நம்மளை அழைத்து செல்வதற்காகவே பெருமானவர்கள் அவதாரம் எடுத்து நம்மை போல இந்த பசுக்களோடு பசுக்களாக வாழ்வதற்காக அவங்க இறங்கி வர்றாங்க. அப்படி வரும்போது நாம என்ன செய்யணும்? அவங்க இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நம்பி அவர்கள் பின்னால போகும்போதுதான், இப்போ அவங்களையும் அடையாளம் தெரியாம மறந்துட்டு நாம முழிச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப நாரதர்கிட்ட திருமால் சொன்னாரு, நீ தானே கேட்ட மாயைனா என்னன்னு, இப்ப பாத்தி இதெல்லாம் மாயைன்னும் போது அப்ப திருமால்னாலும் யாருன்னு தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அது போல பெருமானவர்கள் நமக்கு அப்படி குரல் கொடுக்கும் போது ஆயனின் குரல் கேட்டு அணைந்த ஆடுகள் போல அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களை சேர்ந்து விட வேண்டுமே நாமெல்லாம். அதுக்குத்தான் அவங்க தினமும் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த துயரும் நாளுக்கு நீ சொந்தக்காரனாகி விடக்கூடாது. இந்த பட்டணத்தை எல்லாம் அழகுபடுத்துறியே, எல்லாத்தையும் அழகுபடுத்துறியே, சாவுடைய நேரத்துல அசிங்கப்பட்டு போறியே, அந்த சாவுடைய எல்லையில உனக்கு தேவ அழகு உன் முகத்துல வீசணுமே, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த துயரும் நாளினுக்கு சொந்தக்காரராக ஆகிவிடலாமா பிறவியரே? அப்படி ஆகவே கூடாது அல்லவா? அப்படின்னா நீ என்னை நம்பு. ஏன் நம்பிக்கை இல்லாத உலகீரே, எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். எப்ப நம்புவ? அந்த எண்ணெய் நெருக்கும் போது அன்னைக்கே சொன்னாங்களே, நம்ம கேட்கலையேன்னு அந்த நேரம் தான் நினைக்க போறியா? இப்பவே நம்பு. எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். எம்மை நீங்கள் அப்போது நிச்சயமாக நம்பியேதான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா மத்த எல்லாரும் கைவிட போறாங்க, நான் ஒருத்தன் தான் அந்த நேரத்துல உனக்கு ஆதரவா நிக்க போறேன். அந்த ஆதரவு தானே நமக்கு வேணும். ஏனென்பீரேல் உங்களுடைய தாய் தந்தை சுற்றம் பெண்டு பிள்ளைகள் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தும் கைவிட போகிற ஒரு புது
நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. நமக்கு எல்லாமே சொந்தமா? எல்லா சொந்தமும் எது வரைக்கும்? வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்களே. வீடு வரைக்கும் தானே மனைவி, அதுக்கு அடுத்து வரமாட்டாங்களே. காடு வரைக்கும் தானே பிள்ளை, கடைசி வரைக்கும் யார் வருவா? அந்த இறுதி நேரத்துல சொல்லுவாங்க, முடியாம 10 நாள் படுத்துரு, அப்பதான் உனக்கு எல்லாரும் என்னன்னு தெரியும். யாரை நம்பி இந்த உலகத்துல நாம பிறந்தோம்? ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாய் நம்மளை அரவணைச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு பிறக்குதா? குழந்தை பிறக்கும் போதே எத்தனை தாய் பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு யாரு ஆதரவா பால் ஊட்டி வளர்க்கறது? யாரு? அந்த குழந்தை யாரை நம்பி இந்த உலகத்துல இருக்கிறது? இல்ல பிரசவத்துல இறந்து போகலைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தாய் தகப்பனை இழந்து வாடுற குழந்தைகளுக்கு ஆதரவு யாரு? நாம உற்றார், உறவினர், சகோதரர் அப்படின்லாம் நினைக்கிறோமே, அவங்களையெல்லாம் ஒரு நாளைக்கு இழந்து போகக்கூடிய நேரம் வந்தாலும் நாம இந்த உலகத்துல வாழணுமே, அன்னைக்கு நமக்கு எல்லாம் துணை யாரு? அப்போ அந்த இறுதி வரைக்கும் துணையா இருக்க போற ஒருத்தவங்க துணையை அல்லவா நாம பற்றி கொள்ள வேண்டும். அந்த துணையை நம்ம தேடிக்கிட்டோமா? அதனாலதான் நீ நினையா போறது நேரம் எப்பனாலும் வரும். நீ இப்ப எல்லாமே துணையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு 10 நாள் படுக்கையில படுத்து பாரு, எப்ப போவாருன்னு தெரியல. பாவம் இருந்தது இருக்கிறது, அவருக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அவரை நல்லபடியா கடவுள் கூட்டிட்டு போயிட்டா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை வச்சு காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். படுத்துட்டா, படுக்கையில படுத்தா பிறகுதான் எல்லாருடைய சுயரூபமும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் எல்லாருடைய சுயரூபமும் தெரியாது. அப்படி நீ நினையாப்புறத்து அதெல்லாம் நமக்கு வராதுன்னு நினைக்காத. நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. ஆனதினாலே என்னை நீங்கள் நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிரதியரே. அதுதான் உனக்கு முக்கியம். இந்த உலகத்துல நீ எது முக்கியம் நினைக்கிறியோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்போது இந்த உலகத்தில் உனக்கு சிறப்பு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும். என் வார்த்தை அழியாது நிச்சயம். அப்போ பெருமானவர்களுடைய அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக நிற்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சேர்த்து 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 அதை ஒரு பெரிய சொத்தாக வச்சுக்கிட்டு நாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு அந்த பரமபத வாழ்வை அடைகிறதுக்கு உண்டான ஒரு அருட்செல்வமாக இருக்கும். அதை விட்டு போலிகளை நம்பி நாம ஏமாந்து போகக்கூடியவங்களாதான். மெய்யான ஒருத்தவங்க வரும்போது அவங்கள நம்பிக்கை இல்லாம தான் பார்ப்போம். இவங்களும் நம்மள மாதிரி தானே மனுஷன். நிஜமான ஒரு புலி காருண்ய பசுவேடம் போட்டு வந்திருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வேடம் தான் பசு வேடம் போட்டிருக்காங்க, அது புலி அப்படின்னு நமக்கு தெரியாம சில பசுக்கள் புலி வேடம் போட்டுக்கிட்டு தெரியும். அதுகளை நம்பி நாம ஏமாந்து போயிடக்கூடாது. போலிகளை நம்பி நாம ஏமாந்து போயிடக்கூடாது. மக்கள் எல்லாம் சீக்கிரம் ஏமாந்து போறவங்களா தான் இருக்காங்க. பொய்யை கண்டு, அந்த பொய்யினுடைய படாடபத்தை கண்டு, அதனுடைய பேச்சு சாதுரியத்தை கண்டு, அந்த பேச்சுல ஒண்ணுமே இருக்காதுன்னு ஒரு மெய்யானவங்க எடுத்து காமிக்கும் போதுதான் அவனுக்கு புரியும். நீங்க சொன்ன பிறகுதான் அது புரியுது, அது வரைக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனாகத்தான் இருக்காங்க. அப்படி யாரையும் நம்பி போலிகளை நம்பி நாம ஏமாந்துடக்கூடாது. ஒரு தவளை ஒண்ணு இருந்ததாம். அந்த தவளை ஒரு ஆற்றங்கரையில இருந்தது. தவளை நமக்கு தெரியும், அது நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. அந்த நீர்ல அது நீந்தி விளையாடும், அது அப்புறம் அந்த கரையில இருக்கும். இப்படியாக அந்த தவளை அந்த ஆற்றங்கரையில வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்போ அந்த வழியா ஒரு தேள் வந்துதான். அந்த தேள் அந்த தவளைகிட்ட கேக்குது, என்னை கொண்டு போய் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு சேர்க்கிறியா? ஏன்னா அந்த தேளுக்கு நீந்தி போக முடியாது. அது கேக்குது, என்னை கொண்டு போய் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் சேர்க்கிறியா அப்படின்னு. இந்த தவளை சொல்லுது, உன்னை நான் சேர்க்க மாட்டேன், நீ கொட்டிடுவியே அப்படின்னு சொல்லுது. இல்ல இல்ல இல்ல, நான் கொட்ட மாட்டேன், நீ எனக்கு உதவிதானே செய்ய போற, உதவி செய்யறவனை நான் கொட்டுவேனா? நான் உன் மேல, உன் முதுகு மேல நான் உட்காந்துக்கிறேன், என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுரு, நான் உன்னை கொட்ட மாட்டேன், நான் உனக்கு வாக்கு தர்றேன் அப்படின்னு இந்த தேள் சொன்ன உடனே, நிஜமாவா, கொட்ட மாட்டியா, நம்பலாமா? நம்பலாம், நல்லா நம்பலாம், நான் கொட்ட மாட்டேன்
அப்படின்னு சொன்ன உடனே இந்த இந்த தவளை நம்புகிறது. நம்பி சரி என் முதுகுல உட்காந்துக்கோ, நான் உன்னை கொண்டு போய் ஆற்றின் அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேள் அந்த தவளையினுடைய முதுகுல அமர்ந்து கொள்ளுகிறது. இந்த தவளை தண்ணியை நீந்தி போய்கிட்டே இருக்கு. பாதி தூரம் போயிருக்கும் போது அந்த தேள் அந்த தவளையை கொட்டி விடுகிறது. அப்போ இந்த தேளினுடைய விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த தவளைக்கு. அது கொடுக்க அந்த வேதனை வேற தாங்க முடியல. அப்ப அந்த தவளை, ஏன் என்னை கொட்டுன, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தானே நான் கூட்டிட்டு போறேன், கொட்ட மாட்டேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ இந்த தேள் சொல்லுது, என்னோட சுபாவம் அது, என்னோட சுபாவம் கொட்டுவது, நான் கொட்டிட்டேன். கொட்டணும்னு கொட்டல, என்னோட சுபாவம் கொட்டுறது, நான் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேளும் அந்த தவளை அந்த விஷத்தினால இறந்து போயிடுது அந்த தண்ணிக்குள்ள. அந்த தேளும் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிடுது. இது எதுக்கு இந்த கதை அப்படின்னா, இப்படித்தான் போலிகளை நம்பும் போது அந்த போலிகளினுடைய சுபாவம் என்னன்னு தெரியாம மக்கள் எல்லாம் ஏமாளிகளாக, யார் என்ன சொன்னாலும் நம்புறாங்கிறவங்களால, ஒரு நான் கொட்ட மாட்டேன் அப்படின்னோடனே கொட்ட மாட்டியா சரி அப்படின்னு அவங்க கூட சேர்ந்துருது. இவங்க கொட்டுவாங்க, இவங்க தேளு, இவங்க பாம்பு அப்படின்னு பகுத்து அறிகிற அறிவு இந்த மனிதனுக்கு வேணுமே. அப்படி பகுத்து அறியாம தேளை முதுகுல சுமந்துக்கிட்டு போனா, இந்த தேளை முதுகுல சுமந்துக்கிட்டு போறது இந்த தவளையும் தேளும் கிடையாது. நாம என்னென்னத்தெல்லாம் முதுகுல சுமந்துக்கிட்டு போறோமோ அதெல்லாம் தேள்கள் தான். இந்த தேள்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை கொட்டிரும். அது கொட்டாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம முதுகுல அதை சுமையாக சுமந்துக்கிட்டு திரியிறோம். அதனால இந்த மாதிரி தேள்களை சுமக்கிறத விட்டுட்டு, நாம பார்த்தோமே பசுக்கள், நாம எல்லாம் இந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பர், ஒரு நிஜமான மேய்ப்பர், அந்த நிஜமான மேய்ப்பர் பக்கம் நம்ம சாரும் பொழுது அதுதான் நம்மை பரமபதத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி ஏமாளிகளாக, இந்த தவளை போல ஏமாளிகளாக நாம இருக்கக்கூடாது. ஒரு நிஜமான மேய்ப்பர் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 5 பசுக்கள் இருக்கு. இந்த 5 பசுக்களையும் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா அது இப்படித்தான் கண்டபடி தேள்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு தேள்களால கொட்டுப்பட்டு ஒரு நாளைக்கு செத்து போயிடும். நம்ம கிட்ட என்ன 5 பசுக்கள் இருக்கு? 5 பசுக்கள் இருக்கு. பார்ப்பான் அகத்திலே திருமூலர் பாடல், பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. நம்ம கிட்ட பார்ப்பசு 5 இருக்கு, 5 புலன்கள். மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. அதை மேய்க்கிறதுக்கு சரியான ஆள் கிடைக்காம அது அப்படியே கண்டபடி திரும்பிக்கிட்டு இருக்கு. அதை மேய்க்கிறதுக்கு சரியான மேய்ப்பர் வேணும். மேய்ப்பாரும் வெறியும் அடங்கினால், மேய்ப்பார் இல்லாம வெறி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறது. மேய்ப்பாரும் அந்த வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5 பாலாய் சொரியுமே. அப்போ சரியான ஒரு மேய்ப்பர் இந்த பால் பசுக்கள் எல்லாம் வெறியெல்லாம் அடங்கி அது பாலாய் சொரியும். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5 பாலாய் சொரியுமே. அப்போ அந்த பார்ப்பானாக நாம இருக்கணும். பார்ப்பான்னா நம்ம ஜாதியால பார்ப்பனர்கள் அந்தனர்கள் அப்படிலாம் கிடையாது. பார்ப்பான் அப்படின்னா அந்த இறைவன் நம்போல தூளம் எடுத்து வரும்போது அவங்க இன்னார்னு கண்டு கொண்டு அவங்கள பாக்குறானே. பாக்குறதுனாலும் இந்த தூளக்கண் பாக்குறது இல்ல, அகக்கண் கொண்டு பார்க்கணும். அகக்கண் கொண்டுதான் நாமெல்லாம் இன்னைக்கும் தெய்வம் அவர்களை தரிசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய அந்த உருவத்தை நாம இன்னைக்கும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி தரிசிக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பார். அதுக்குமே திருமூலர் அவங்க சொல்லுவாங்க, முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். முகத்தில் கண்கொண்டு பார்க்கிறவங்க எல்லாம் மூடர்கள் தான். அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அப்போ இந்த அகத்தில் கண்கொண்டு அந்த இறைவன் நம்மோல தூளம் எடுத்து வரும்போது அவங்களை இன்னார் என்று கண்டுகொண்டு இந்த பசுக்கள் நம்மகிட்ட இருக்கிற இந்த 5 பசுக்கள், இந்த பசுக்களை எல்லாம் இந்த பாசம்ங்கிறது ஒரு கயிறு,
இந்த பாச கயிறு புடிச்சு இழுக்கும் கட்டி. இந்த பாச கயிறு கட்டி இழுக்கிற பக்கம் போகாம அந்த கயிறை அறுத்தெறிந்து விட்டு அந்த பதியின் பக்கம் நாம சாரும் பொழுதுதான் நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தை சென்றடைய முடியும். அப்போ அவங்களை எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம், அகக்கண் கொண்டு பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒரு கல்வி, ஒரு மெய்யான கல்வி கற்றாதான் அப்படி அகக்கண் கொண்டு பார்க்க முடியும். கல்விங்கிறதே என்ன, நாம இந்த உலக கல்விதான் கல்வின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலக கல்வியெல்லாம் கல்வி இல்லை, அது பொய்யான கல்வி, பொய்ப்பொருள் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய கல்வி. கல்வி என்பது உன் தலையில் தெய்வத்தை நிஜமாகவே நாட்ட வந்தது. தெய்வம் நம்மோல தூளம் எடுத்து வரும்போது இவர்கள் இன்னார்தான் என்று கண்டு கொள்வதுதான், அதை கற்பிப்பதுதான் கல்வி. அந்த கல்வியை கற்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா என்ன? கசடர இந்த உலகத்துல சொல்லுவாங்க, கற்கிறத குற்றம் இல்லாம கற்றுக்கோ, கற்ற பிறகு அதன்படி நட. அப்படி இல்லை. கற்க கசடர, கசடு இறுதி நேரத்துல உனக்கு வெளியாகுதே, இறுதி நேரத்துல அந்த கசடாகிய தீட்டு, அந்த தீட்டாகிய கசப்பு அது வெளியேறாதபடி இருக்கிறதுக்கு உண்டான கல்வியை கற்றுக்கொள். அந்த கசடு வெளியேறக்கூடாது, அந்த தீட்டு வெளியேறக்கூடாது. உன்னுடைய மரணம் அந்த தீட்டாகிய மரணமாக இருக்கக்கூடாது, பரிசுத்தமான மரணமாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை கற்க வேண்டும். கற்க கசடர, கற்றபின் நான் கற்றுட்டேன், நான் பெருமானவங்களை தெரிஞ்சுட்டேன் இல்லாம அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக, அதன்படி நில்லு. அதன்படி நின்னாதான் அது உனக்கு கிடைக்கும். எதுவுமே அதன்படி நிக்கணும், நின்னாதான் கிடைக்கும். நிக்கலைன்னா கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முதலே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அதான் இப்படி நடந்துருச்சு. நடக்கும்னு தெரிஞ்சிச்சுல, அதை மாற்றுவதற்கு ஏதாவது செஞ்சியா? நமக்கு அறிகுறிகள்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் அதை மாற்றுவதற்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? செஞ்சாதானே அது நடக்கும். மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்று கௌரவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. வெற்றி பாண்டவர்கள் பக்கம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் திருதராஷ்டிரனுக்கு, திருதராஷ்டிரன்னா யாரு? கௌரவர்களுடைய அப்பா. கண்ணு தெரியாத அந்த மன்னராக இருந்தார். அவருக்கு இந்த போர்ல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் சஞ்சயன் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ கடைசி நாள் வெற்றி பாண்டவர்கள் பக்கம் ஆயிடுச்சு, வெற்றி சங்கநாதம் முழங்கியாச்சு அப்படின்னு சஞ்சயன் சொல்லும் போது அந்த திருதராஷ்டிரன் சொல்றாரு, அவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் துரியோதனன் செய்யறதெல்லாம் அக்கிரமம்னு தெரியும், தெரிஞ்சாலும் அதை கண்டிச்சு மாத்துறதுக்கு அவர் எந்த முயற்சியும் செய்யல. இந்த வழியிலேயாவது தன் மகன் ஜெயிச்சிட மாட்டானா, எப்படியாவது பாண்டவர்களை ஒடுக்கி நம்ம பிள்ளைகள் தலை தூக்கி நிக்கிற மாட்டாங்கன்னு ஒரு பேராசை தான் அவனுக்கு இருந்தது. அவன் எந்த தவறும் செய்யல, ஆனா மகன் செய்யற தவறுக்கெல்லாம் அவன் தட்டி கேட்காத ஒரு தந்தையாக இருந்துட்டார். அப்போ சஞ்சயன் அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வெற்றி பாண்டவர்கள் பக்கம் போயிடுச்சுன்ன உடனே, சஞ்சயா இந்த வெற்றி பாண்டவர்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியும்? எனக்கு முதலே தெரியும். பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணர் சேர்ந்தாரே அப்பவே தெரியும். கிருஷ்ணரோட தங்கை சுபத்திரைய அர்ஜுனன் மறந்தாரே அப்பவே தெரியும். இந்த பாண்டவர்கள் எல்லாம் கொல்லணும்னு இந்த துரியோதனன் ஒரு அரக்கு மாளிகையை கட்டுறான். அரக்கு மெழுகு, அதுலயே மாளிகை கட்டி அது நெருப்பு பிடிச்சா பஸ்பம் ஆயிரும். அதுக்குள்ள இருந்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் பஸ்பம் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள பாண்டவர்களையும் அவங்க அம்மாவையும் வச்சு எரிச்சு கொல்லணுங்கிற நோக்கத்துல ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அதுல தீ வச்சிடணும். நல்லது செய்யற மாதிரி உங்களுக்காக ஒரு மாளிகை கட்டிருக்கேன், வாங்க அதுல இருங்க அப்படின்னு சொல்லி வஞ்சகமாக பேசி அங்க அவங்கள போக வச்சு நெருப்பும் வைக்கிறான். அதுல இருந்தும் தப்பிச்சார்கள். அதுல இருந்தும் தப்பிச்சாங்களே, இந்த அரக்கு மாளிகையில இருந்தும் பாண்டவர்கள் எல்லாம் குந்தி தேவியோடு சேர்ந்து தப்பிச்சாங்களே, அப்பவே எனக்கு தெரியும் அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு. இன்னும் நிறைய சொல்றான். யுதிஷ்டன்
யாகம் நடத்தினார். ஒரு ராஜசூய யாகம்னு ஒண்ணு நடத்தினானே, அப்பவே எனக்கு தெரியும் இந்த பாண்டவர்கள் வெற்றி கொள்வார்கள், நாம தோத்து போவோம் என்பது. அப்புறம் ஒரு போர் நடக்கும் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். அவன் ஜராசந்தன்கிறவன் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பெரிய அரக்கர். அவனை பீமன் வெற்றி கொண்டானே, அன்னைக்கே எனக்கு தெரியும் நாம தோக்க போறோம், அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு. திரௌபதிய சபைக்கு இழுத்துட்டு வந்தாங்களே, அன்னைக்கே எனக்கு தெரியும் என் மகன் அக்கிரமம் செய்யறான், தோக்க போறான், அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். திரௌபதியின் வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தானே துச்சாதனன், இழுத்து சோர்வடைந்து விழுந்தானே, அந்த வஸ்திரம் வளர்ந்து கொண்டே போனதே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளால். அன்னைக்கே எனக்கு தெரியும் நாம தோத்து போயிடுவோம், அவங்க ஜெயிச்சிருவாங்க என்றது. பாண்டவர்கள் எல்லாம் அந்த சூதாட்டத்தில் சகுனி தோற்கடித்தானே, தோற்கடிக்கப்பட்டார்கள், தோற்கவில்லை அவர்கள், வஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டார்களே சகுனியால. அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்று விடுவோம், அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று. பாண்டவர்கள் வனவாசம் போனாங்களே, அப்ப நாட்டுல இருக்கிற நிறைய வேத விற்பனர்கள் எல்லாம் அவங்க பின்னாலதான் நாங்க போவோம்னு எல்லாரும் போனாங்களாம். அப்போ தர்மம் அவர்கள் பக்கம் இருக்கிறதுனால தானே அத்தனை வேத விற்பனர்கள் அவங்க பின்னால போனாங்க. அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்று விடுவோம், அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று. அந்த வனவாசத்துல போய் இருக்கும்போது அர்ஜுனன் சிவபெருமானிடம் பாசுபத கங்கணம் பெற்றானே, அப்பவே எனக்கு தெரியும் நாம தோத்து விடுவோம், அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று. இன்னும் காட்டுல நிறைய சண்டையெல்லாம் நடந்தது. அதுல எல்லாமே இந்த பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க. கந்தர்வர்களை கொன்றார்கள். இன்னும் இந்த துரியோதனாதியர்களுக்கெல்லாம் கூட துரியோதனாதியர்கள் எல்லாம் ஒரு அரக்கனால சிறைபிடிக்கப்பட்ட போது அர்ஜுனன் தான் அவங்களை எல்லாம் மீட்டான். அப்பவே எனக்கு தெரியும், அப்ப அவங்களை மீட்ட நம்ம சகோதரன் அர்ஜுனன் தானே நம்மளை மீட்டான், அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு துரியோதனன் நினைக்கலையே. அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்றுருவோம், அவங்க ஜெயிச்சிருவாங்க என்று. அப்புறமா அவங்களுக்காக கிருஷ்ணர் தூது வந்தாரே. கிருஷ்ணர் யாரு? பரமாத்மா. அவரு தூது வந்தாரே. அவர் தூது வரும்போதாவது அவர் சொன்னதை கேட்டிருக்கலாமே, கேட்கலையே துரியோதனன். அப்பவே எனக்கு தெரியும் நாம தோத்துருவோம்னு. வந்த கிருஷ்ணரையும் சிறைபிடிக்க நினைத்தான் துரியோதனன். கயரால கட்டிட்டான் தூது வந்த கிருஷ்ணரை. அவர் தன்னுடைய சக்தியால அதெல்லாம் முறிச்சிட்டு போனார். அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்றுருவோம், அவங்க ஜெயிப்பாங்க என்று. அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நின்றாரு. படைகள் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டாரு. துரியோதனன் அவரை வாங்காம படைய வாங்கிட்டு வந்தானே, அர்ஜுனன் அவரை பிடித்து கொண்டானே. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணர் நின்னாரே. அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்றுவோம், அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று. இந்த பீஷ்மர் நம்ம பக்கம் இருந்தா கூட பாண்டவர்கள் ஒருத்தரை கூட கொல்ல முற்படலையே. அப்பவே எனக்கு தெரியும் நாம தோற்றுவோம், அவர்கள் ஜெயிச்சிருவார்கள் என்று. இப்படியாக நிறைய காரணத்தை திருதராஷ்டிரர் சொல்லிக்கொண்டே வருவதாக அந்த பகவத்கீதையில ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது போல அப்பவே தெரியும், அப்பவே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுன? ஏதாவது புத்தி சொன்னியா உன் மகனுக்கு? இப்படி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய அழிவுக்கு காரணமாக குறிகள் காட்டுகின்றன. இந்த குறிகளை வச்சு நாம திரும்பிக்கிடணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் குறிகள். எந்த ஒரு தோல்வியையும் எந்த ஒரு அடியையும் இறைவன் தடார்னு கொடுத்துட மாட்டாங்க. படிப்படியாக நமக்கு குறிகள் காட்டிக்கொண்டே வருவாங்க. இந்த ஒவ்வொரு குறிகளிலும் நாம சுதாரித்து எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் குறிகள் காட்டப்படுகின்றன. தோத்த பிறகு எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த அறிகுறி தெரிஞ்சிச்சு, எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னு புலம்பி என்ன பிரயோஜனம்? அதனால இந்த சாவுன்னு ஒரு வரப்போகுதுன்னு நமக்கு மணி அடிக்க ஆரம்பிக்கும். இந்த உடம்புல நிறைய அறிகுறிகள் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். இந்த காட்ட ஆரம்பிக்கும் போதே சுதாரித்து கொண்டு அந்த காட்டானை வாளை பற்றி கொண்டாதான் வெற்றி நாம பெற முடியும். இல்லைன்னா இந்த திருதராஷ்டிரன் புலம்புன மாதிரி எனக்கு அன்னைக்கே தெரியும், அன்னைக்கே தெரிஞ்சு என்ன செஞ்ச? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த கசடு அறாத ஒரு கல்வியை கற்று அதன்படி நின்றாயா?
அதன்படி நின்னாத்தான் அந்த இறுதி நேரத்தில் அந்த யமனை வென்று அந்த ஜீவதேக நாட்டுல போய் நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த நாட்டுக்கு சென்று அடைய முடியும். அப்படியாக இந்த மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் நீ மாயையில இருக்க. எப்படி நாரதர் அப்படியே அந்த குளத்துல முழுங்கினவனே ஒரு பெண்ணாக மாறி அப்படியே வாழ்ந்து அப்புறம் திடீர்னு திரும்ப திரும்ப குளத்துல மூழ்கி இருந்தவனே உன்னையும் காணமே. அது போலதான் ஒரு நாள் நாம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுமில்லாம போக போகுது. அதுக்கு முன்னாலேயே சுதாரித்து யாரை பற்றி கொள்ள வேண்டுமோ அவர்களை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், நம்மை காப்பதற்காகத்தான் நமது பெருமானவர்கள் நம்போர் தூரம் எடுத்து ஒரு நிஜமான புலி காருண்ய பசுவேடம் கொண்டு நம்மிடையே உலாவி நம்மை ரட்சிப்பதற்காக கரம் நீட்டுகிறார்கள். அந்த கரத்தை நாம் இருக்க பற்றி கொள்வோம் என்று கூறி எனது முட்டிப்பேருடை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.